Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. என்னடா ஆளாளுக்கு என்னென்ன கதையா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த புது லீக்ஸ் எல்லாம் பாக்கும்போது. But definitely this is an interesting one. அத சொல்லியே ஆகணும். என்ன சொல்லிருக்காங்க அப்படினா புதுசா வந்திருக்க ஒரு லீக் படி இத்தனை வருஷங்களா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த Earth 616 இருக்குல, அதாவது Iron Man 1 ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த 616 உண்மையான 616 கிடையாது, fake 616 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பகீர்னு என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்லிருக்காங்க, எங்க இருந்து இந்த லீக் வந்திருக்கு, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஒரு பிரேக் டவுன் கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ட் இது உண்மையா இருந்துச்சுன்னா மேபி இதுதான் டாக்டர் டூம் MCU-க்குள்ள வரதுக்கு ஒரு போர்ட்டலாவும் அமையலாம். அது எப்படின்றதையும் சொல்றேன். இட்ஸ் கோனா பீ இன்ட்ரஸ்டிங். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அண்ட் ஹைப்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்கஜி என்ஜாய் பண்றோம். லோக்கி சீசன் 1ல தான் நமக்கு இந்த சேக்ரெட் டைம்லைன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லோக்கி சீரிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த மல்டிவர்ஸ் ஆகாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது. அதனால அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி எதை பாக்குறீங்களோ இல்லையோ அந்த சீரிஸை பாத்துருங்க. இதெல்லாம் எதுக்கு இவர் பண்ணாரு, எதுக்கு சேக்ரெட் டைம்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ரீசனும் அந்த சீரிஸ்ல கொடுத்துருப்பாங்க. நான் மட்டும் இதை பாத்துக்காம போயிட்டு என்ன யாருன்னா கொண்டுட்டாங்க, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ஸ் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்ல வருவாங்க, மல்டிவர்சல் வார் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் சேக்ரெட் டைம்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை தவிர்த்து வேற எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றது தான் அவரோட ஒரு மோட்டிவா இருந்துச்சு. ஆனா மேட்டர் என்னன்னா, இப்ப கிடைச்சிருக்க ஒரு புது லீக் படி கேங்கோட மல்டிவர்சல் வாரை தடுக்கிறது மட்டும் அவரோட மோட்டிவா இருந்த மாதிரி தெரியல. இந்த சேக்ரெட் டைம்லைன் உருவாக்குனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்க மாதிரி இருக்கு இந்த புது லீக்கை பார்க்கும்போது. ஆல்ரெடி இந்த ஒரு லீக்கை பத்தி சின்னதா ஒரு இடத்துல வந்து நான் பேசியிருப்பேன். வேற யாரும் கிடையாது, அலெக்ஸ் பெரஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர் பத்தி நம்ம ஒரு 1 or 2 வீடியோஸ்ல பேசியிருப்போம். அவரு இன்னொரு புது லீக்கை வந்து மார்வல் ரிலேட்டடா கொடுத்திருக்காரு. ரீசெண்டா நடந்த ஒரு Q&Aல வந்து ஒரு ஃபேன் வந்து அவர்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட क्वेश्चनக்கும் அவர் கொடுத்த ஆன்சருக்கும் சம்பந்தமே இல்ல. பட் நமக்கு வந்து அவர் கொடுத்திருக்க ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரா இருக்கு. அந்த ஃபேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேட்டில் வேர்ல்ட், அதாவது சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். டாக்டர் டூம் வந்து பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிருப்பாரு. பேசிக்கலி அந்த பேட்டில் வேர்ல்ட் வந்து டிஃபரண்ட் யூனிவர்சஸோட டிஃபரண்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் கலந்தது தான் அந்த பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி தான் இந்த ஃபேன் வந்து கேட்டிருக்காரு. 616 வந்து எந்தெந்த யூனிவர்ஸ் கூட எல்லாம் மெர்ஜ் ஆக போகுது, எந்தெந்த யூனிவர்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாம பேட்டில் வேர்ல்ட் சீக்ரெட் வார்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு எர்த் பிறக்கும்ல, புது 616 வரும்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அலெக்ஸ் பெரஸ். என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பட் நமக்கு நல்லதா போயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது 616 ஒன்னு வரும்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் 616 எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வரப்போற 616 ஒரிஜினல் 616 மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரிஜினல் 616 அப்படின்னு அவர் சொல்றது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 616 கிடையாது. அயன் மேன்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த 616 பத்தி அவர் சொல்லல. இப்ப வேற எது 616 அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அதை வந்து இவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ் 5 வந்து அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அப்படின்ற பேர்ல இருந்தப்போ மார்வல் வந்து நம்ம கிட்ட ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதா இருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 616 இருக்குல, அயன் மேன்ல ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு இருக்க இந்த 616 இருக்குல, இது வந்து ஹீ ஹூ ரிமைன்ஸ் ஆல உருவாக்கப்பட்ட ஒரு 616. ஒரிஜினல் 616ல இருந்து தழுவப்பட்ட ஒரு 616 தான் இப்ப வந்து நம்ம இத்தனை வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரிஜினல் 616ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென், டாக்டர் டூம் சொல்லிட்டு மொத்த மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்த ஒரு யூனிவர்ஸா தான் ஒரிஜினல் 616 இருந்திருக்கும். அதுல இருந்து ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஹீ ஹூ ரிமைன்ஸ்க்கு எப்படி இது இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த 616 வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரிஜினல் 616 என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டில தான் ரிவீல் பண்றதா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சோ ஹீ ஹூ ரிமைன்ஸ் இந்த சேக்ரெட் டைம்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணதுக்கான காரணம் கேங்கோட மல்டிவர்சல் வாரை மட்டும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ப்ராபபிலி டாக்டர் டூமையும் தடுக்கணும், டாக்டர் டூமை எக்ஸிஸ்ட் ஆக விடக்கூடாது, மல்டிவர்ஸ் அவன் டேக் ஓவர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அவன மேல வந்து அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, இத்தனை வருஷங்களா நம்ம டாக்டர் டூமை பார்க்காம இருக்கிறதுக்கான காரணம், இவ்வளவு நாளா எங்கடா டாக்டர் டூம் மல்டிவர்ஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்ததுக்கான காரணமே ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவுமே இந்த அலெக்ஸ் பெரஸ் கொடுத்த ஒரு லீக் மூலமா தான் சொல்லியிருப்பேன். இப்போ அதையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் இவங்க எல்லாரையுமே சேக்ரெட் டைம்லைன்ல இருந்து வெளியே வச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒன்ஸ் இவர் செத்ததுக்கு அப்புறம் எப்போ போயிட்டு சில்வி ஹீ ஹூ ரிமைன்ஸை போட்டு தள்ளினாங்களோ அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இவங்களோட கதைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், டெட்பூல் அண்ட் மியூட்டன்ஸா இருக்கட்டும், எதை வேணா எடுத்துக்கோங்க, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸா இருக்கட்டும், எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே ஹீ ஹூ ரிமைன்ஸை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் இந்த சேக்ரெட் டைம்லைனுக்கு வெளியே நடந்த கதைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சு. சோ அல்டிமேட்லி இட் இஸ் ட்ரூ தான் போல இருக்கு. இதுல இருந்து இப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது, எதனா முக்கியமானு கேட்டீங்கன்னா, this might be very very important. ஏன் அப்படி சொல்றேன்னா, அலெக்ஸ் பெரஸ் இந்த ஆர்டிகிள்லயே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ரீடர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் did you guys start in the 60s அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. obviously it is a joke, அது எந்த ஒரு அர்த்தமும் இல்லன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரேஞ்சுக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோரை பத்தின ஒரு சின்ன ஒரு குட்டி ஞாபகம் வந்து அவருக்கு லைட்டா ஏதோ ஒரு விதத்துல வந்திருக்கு. அதனால தான்
இவங்களை வந்து did you guys start in the 60s அப்படின்ற மாதிரி கேட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஹிண்ட் பண்ணியிருக்காரு. இட் மேக் சென்ஸ். ஏன்னா 60sல தான் இப்போ நம்ம அந்த கதையுமே பார்த்திருக்கோம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுமே 60sல நடந்த ஒரு கதை தான். சோ why not ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல பார்த்த அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம், டாக்டர் டூம், மத்த யூனிவர்ஸ்ல இருக்க எக்ஸ்மென் இவங்க எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்ல இருக்க வேண்டியவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இப்போ எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு சின்னதா ஒரு நினைவு வந்துச்சோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல இருந்து யாரெல்லாம் ஹீ ஹூ ரிமைன்ஸ் வந்து வெளியே எடுத்தாரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நேட்டிவ் யூனிவர்ஸ் பத்தின ஞாபகங்கள் வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா யோசிக்க தோணுது. மேபி டாக்டர் டூம்க்கு இத பத்தின ஒரு ஞாபகம் வந்திருக்கலாம். தன்னோட யூனிவர்ஸ் இது கிடையாது, என்னோட யூனிவர்ஸ் வேற ஒண்ணு, இதுக்கான காரணம் ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு தான் அவர் வந்து அந்த 8 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துல அவருக்கான ஹிண்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பட் அவர் எங்கேயுமே பார்க்கல போல இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரோ என்னவோ. அந்த ஒரு காரணத்தினால தான் போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கிட்ட வந்து இது நம்மளோட யூனிவர்ஸே கிடையாது, நம்மளோட யூனிவர்ஸ் வேற ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை கன்வின்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அவங்க எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல 616க்கு வராங்களோ அந்த ஒரு சீன் தான் தண்டர்போல்ட்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீனோ அப்படின்ற மாதிரி இப்ப லைட்டா எனக்கு தோணுது. அகைன் நான் வேற ஒரு வீடியோல இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வேற அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தியரியும் அது தனித்தனியா வச்சுக்கோங்க. இன்னொரு தியரியை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு தியரி கூட கம்பேர் பண்ண வேண்டாம். இதுல எதனா ஒன்னு நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து இது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஐ நோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியல. மேபி கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் இது ஸ்டோரி வைஸ் இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படுது. இவர் வந்து இந்த அலெக்ஸ் பெரஸ் வந்து 616 இது கிடையாது. சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து படங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த 616ல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்மென் எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரிஜினல் 616 இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இந்த அலெக்ஸ் பெரஸ் கொடுத்திருக்க ஒரு லீக். இதை தவிர்த்து எத்தனை பேருக்கு இந்த பழைய ரூமர் ஒன்னு ஞாபகம் இருக்குன்றது தெரியல. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடியே அந்த படத்துல அப்பியர் ஆக போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து அந்த படத்துல வரப்போற இந்த 8 to 8 யூனிவர்ஸ் சேர்ந்தவங்களே கிடையாது, வேற ஒரு யூனிவர்ஸ் அதாவது 616 சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்புச்சு. பட் அந்த ரூமருக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்ப அந்த ரூமருக்கும் இப்ப கிடைச்சிருக்க லீக்குக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. மேபி அந்த ஒரு ரிவீல இன்னும் கொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இதை கேட்கும்போது இருக்கு. பட் தி ட்ரூத் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது ரெண்டுமே பொய்யா கூட மாறலாம். இது வந்து சம்பந்தமே இல்லாம புஷ்ன்னு கூட போகலாம் இந்த ரூமர். பட் ஐ பிரிஃபர் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் இவங்க யாருமே நம்ம பார்க்காம இருந்ததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து அவங்க அயன்மேன் 1 அப்ப எடுத்த முடிவுலாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பா முட்டு கொடுக்கிற ஒரு விஷயம் தான். எப்ப உங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் திரும்ப வந்துச்சோ, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்மெனோட ரைட்ஸ் எல்லாம் எப்ப வந்துச்சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ள இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் தான் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் இவங்க வந்து சீக்ரெட் டைம்லைன்ல இல்லாம இருந்ததுக்கான காரணம் சொல்லிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ரீசனா மாறிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். அண்ட் ஐ ஹோப் இட் இஸ் ட்ரூ. பிகாஸ் டாக்டர் டூமர் ரேண்டமா எங்கேயோ இருந்து கொண்டு வரதுக்கு பதில் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு வில்லன், மல்டிவர்ஸ் ஆகவோட ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே, அவன் தான் டாக்டர் டூம் வந்து இவ்வளவு நாளா இல்லாம இருந்ததுக்கான காரணம். இப்போ அவன் இறந்து போயிட்டதுனால டாக்டர் டூம் வந்து திரும்ப வராரு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். இது என்னோட பர்சனல் ஒபினியன் மட்டும் தான். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், இது பிடிக்காம கூட போகலாம். சோ ஒருவேளை லெட் அஸ் அஸ்யூம் இந்த லீக், இந்த ரூமர் எல்லாம் உண்மையா இருக்கு, இந்த கான்செப்ட் தான் மார்வல் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. 616 ஒரு உண்மையான 616 கிடையாது, ஒரிஜினல் 616 வேற இப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னா 100% அவங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலியோ இல்லனா சீக்ரெட் வார்ஸ்லயோ கேங்க திரும்ப கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். சும்மா ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து கேங்க காட்டாமலே இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட முடியாது. இதுக்காக அவங்க டெஃபினட்டா கேங்க திரும்ப கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஹீ ஹூ ரிமைன்ஸோ யாராவது ஒருத்தரை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்படியே ரேண்டமா நெக்லெக்ட் பண்ணிட்டுலாம் போயிட முடியாது. சோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கேங் தேவை. சோ ஜானத்தன் மேயர்ஸ்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. சோ எனக்கு தெரிஞ்சு மேபி கேங்குக்கு ஒரு ரீகாஸ்டிங் நடக்கலாம். ஒரு சின்ன ரோலுக்கான இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்காக ஒரு ரீகாஸ்டிங் நடக்கலாம். சோ பாப்போம் என்ன பண்ண போறாங்க, எப்படி இந்த கதையெல்லாம் போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு கான்செப்ட் உண்மையா இருக்குமா? இத்தனை நாளா நீங்க பார்த்துட்டு வந்த 616 ஒரு உண்மையான 616 இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.